நாங்கள் எடுத்து வைத்த விஷயங்கள் என்பது குறிப்பாக கோவையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கான இழப்பீட்டு தொகையோ அல்லது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியான வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்கின்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுகள் பல்வேறு நீதிமன்றங்கள் வாயிலாக பிறப்பிக்கப்பட்டும் கூட கோவையிலே வடவள்ளி, கல்வீரம்பாளையம், சோமையாம்பாளையம் போன்ற கிராமத்தை சார்ந்த மக்கள் 40 வருடங்களுக்கு மேலாக இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலைவாய்ப்பு என்பது கூட முழுமையாக அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது இது காலதாமதம் இருக்கிறது என்பதை அரசு ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை தாண்டி ஏதாவது செய்ய முயற்சி செய்ய முடியுமா என பார்க்கிறோம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். இவை இல்லாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் வாழ்கின்ற முன்னேறிய வகுப்பினர் இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காத சமுதாய பிரிவுகளை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 70 ஜாதிகளுக்கு மேல் இருக்கிறார்கள். முன்னேறிய வகுப்புனா ஏதோ 1-2 தான் கண்ணுக்கு தெரியுறாங்க எல்லாத்துக்கும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் முதல் கொண்டு இந்த 10% பொருளாதார பின்தங்கிய வகுப்புக்கான இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழகத்தில் அமல்படுத்தப்படவில்லை. இதை சுட்டிக்காட்டி பேசுகின்ற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஆனால் இதற்கான பதில் என்பது அரசாங்கத்திடம் இல்லை. ஏனென்றால் ஒன்று, அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று விலக்கு பெற்று இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதற்கென்று ஒரு தனியான சட்ட மசோதாவினை நிறைவேற்றி இருக்க வேண்டும். இவை எதுவுமே இல்லாமல் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், கல்வி நிலையங்களில் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற, 8 லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் வைத்திருக்கின்ற முன்னேறிய வகுப்பை சார்ந்த ஏழைகள், அவர்களுக்கான நீதி தமிழகத்தில் மறுக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கென்று குரல் எழுப்புவதற்கு யாருமே இன்று தயாராக இல்லை. இவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்று சட்டப்பேரவையில் குரல் எழுப்பி இருக்கிறது. இவை இல்லாமல் காவல்துறை பல்வேறு வழக்குகளில் அவர்களால் திறமையாகவோ நடுநிலையாகவோ செயல்பட முடியவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் நீதிமன்றங்களில் SIT என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு பிரிவுகளும் CBI போன்ற உத்தரவுகளும் இன்று நீதிமன்றம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசுகின்ற பொழுதும் என்னை பேச அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் காவல்துறை பற்றியே நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். GST இங்கு குறைக்கப்பட்ட காரணத்தால் மாநில அரசுக்கு வரி இழப்பு ஏற்படுகிறது என நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். அவருக்கு நாங்கள் சொல்கின்ற பொழுது 2004 14 வரை என்ன நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதோ மத்திய அரசாங்கத்தால் அதைவிட 3 மடங்கு அதிகமான நிதி 14 24 வரை 23 வரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் அவருக்கு எடுத்துக் கொடுத்தோம். ஆக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்பது உண்மை அல்ல. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிகளுக்கும் அதிகமான நிதியுதவியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். GST-னுடைய வரி குறைப்பு என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பலனடைகின்ற விஷயம். வருவாய் இழப்பு என்பது மத்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கும் உண்டு. ஆனால் மாநில அரசு வரி வருவாயை எப்படி ஈட்ட வேண்டும், எப்படி அவர்கள் இதற்கென்று முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என கூறியிருக்கிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ற பல்வேறு பிரிவை சார்ந்த மக்கள் தமிழகத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுகின்ற பொழுது அதைத்தான் சொன்னேன். உங்களுடைய வாக்குறுதியில் சொன்னீர்களே, செய்தீர்களா என்று கேட்டேன். ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் எந்திரிச்சு நாங்கள் சொன்னதை தாண்டி செய்து கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒருவேளை ஊடக செய்திகளை பார்ப்பதில்லை போல் இருக்கிறது. போராடுகின்ற மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்பது தெரிய வருகிறது. இவ்வளவுதான். குடமுழுக்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தமிழில் அர்ச்சனை செய்வது என்பது வேறு. பக்தர்கள் விரும்பினா தமிழ் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஆனால் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தமிழ்ல பூஜை பண்ணணும்,
தமிழ்ல வந்து குடமுழுக்கு விழாக்களை நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றம் வந்து ஆணை பெற வேண்டி இருக்கிறது. கோயம்புத்தூர்ல கூட இது நடந்தது. தமிழ்ல நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க, நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால கூட. அதனால் குடமுழுக்கு விழாக்களில் சமஸ்கிருதமும் தமிழும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வச்சேன். அதுவும் வழக்கம் போல அமைச்சர் எந்திரிச்சு நாங்க அர்ச்சனை பண்றோம்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே நாங்க கேட்கறது ஒண்ணு, அவங்க பதில் சொல்றது ஒண்ணு. அதே மாதிரி வழக்கத்துல தான் இன்னைக்கு பதில் சொன்னாங்க.